வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில் எப்பவும் போல் சூடாக இருக்குது. இது அவரைக்காய் பொரிச்ச குழம்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றல. இதுக்கு சாதாரணமாக பொரிச்ச குழம்பு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே திக்காக பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ப்ரான் போட்டு பண்ணியிருக்கேன். இது முட்டை பொடி மாசு, சொரா புட்டு மாதிரியே இருக்கும். சூப்பராக காயில் பண்ணாலும் சரி, இதில் பண்ணாலும் சரி, பொடி மாசு பண்ணால் சூப்பராக சொரா புட்டு மாதிரியே இருக்கும். தயிர். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். இது பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா கொஞ்சம் நிறைய போடணும். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக பெப்பர் பொடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நல்லா முட்டை ஒரு 5-6 முட்டையை ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துட்டா இது நல்லா சூப்பராக சொரா புட்டு மாதிரி முட்டை பொடி மாசு. இது பொரிச்ச குழம்பு கடுகு, கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் அவரைக்காய் போட்டு வதக்கிட்டு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு இது போட்டுட்டு கொஞ்சமாக புளி, சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்ததும் அந்த ப்ரானை போட்டு ப்ரானுக்கு 2 நிமிஷம் கொதித்து தான் இறக்கிட்டோம்னா இது ரெடி. இதுதான் என்னுடைய சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில் எப்பவும் போல் சூடாக இருக்குது. இது அவரைக்காய் பொரிச்ச குழம்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றல. இதுக்கு சாதாரணமாக பொரிச்ச குழம்பு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே திக்காக பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ப்ரான் போட்டு பண்ணியிருக்கேன். இது முட்டை பொடி மாசு, சொரா புட்டு மாதிரியே இருக்கும். சூப்பராக காயில் பண்ணாலும் சரி, இதில் பண்ணாலும் சரி, பொடி மாசு பண்ணால் சூப்பராக சொரா புட்டு மாதிரியே இருக்கும். தயிர். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். இது பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா கொஞ்சம் நிறைய போடணும். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக பெப்பர் பொடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நல்லா முட்டை ஒரு 5-6 முட்டையை ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துட்டா இது நல்லா சூப்பராக சொரா புட்டு மாதிரி முட்டை பொடி மாசு. இது பொரிச்ச குழம்பு கடுகு, கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் அவரைக்காய் போட்டு வதக்கிட்டு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு இது போட்டுட்டு கொஞ்சமாக புளி, சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்ததும் அந்த ப்ரானை போட்டு ப்ரானுக்கு 2 நிமிஷம் கொதித்து தான் இறக்கிட்டோம்னா இது ரெடி. இதுதான் என்னுடைய சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.